அரவிந்தாக்ஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். ஸோ இன்னைக்கு தீபாவளி எல்லாருமே நல்லாவே என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நானும் வந்து தீபாவளி செலிப்ரேஷன்லாம் முடிச்சுட்டேன். ஸோ ஒரு வழியாக ஃபுல்லாக வந்து நம்ம பிக் பாஸ் ஒர்க்குகளை கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு சொல்லி வந்தாச்சு. இனிமேல் கன்சிஸ்டண்ட்டாக உங்களுக்கு வீடியோஸும் கொடுக்க நான் ட்ரை பண்ணுறலாம் இல்லை பண்ணுவேன் அப்படின்றத இப்போ நான் சொல்லிக்கிறேன். ஸோ இன்னைக்கு ஃபுல் எபிசோடில் என்ன நடந்துச்சு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சில பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, திவாகரை பேசிக்காவே எனக்கு பிடிக்கல, அந்த வன்மத்தில் தான் திவாகர் எது செஞ்சாலும் நான் வந்து குறையா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து நினைக்கிறாங்க. ஆனால் அது உண்மை கிடையாது. திவாகரை பேசிக்காவே எனக்கு பிடிக்காதுன்றது உண்மை. அதே திவாகர் இந்த வீட்டுக்குள்ளே பண்ணக்கூடிய இப்போ வெளியில் அந்த ஆள் பண்ண விஷயங்களை வச்சு நம்ம இப்போ பேசலை, சரிங்களா? வீட்டில் அந்த ஆள் என்ன செய்கிறாரோ அதை வச்சு மட்டும்தான் நம்ம பேசுகிறோம். சில பேருக்கு திவாகருடைய அந்த ஒரு என்டர்டெயின்மெண்ட், திவாகர் இல்லைன்னா இந்த சீசனில் கண்டென்ட்டே இல்லை அப்படிங்கிற ஒரே ஒரு ரீசனுக்காக அவரை சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, சப்போர்ட்டும் பண்ணுறீங்க. அந்த மாதிரி நான் பண்ண முடியாது. ஏன்னா நான் வந்து ஒரு ஆடியன்ஸ் கிடையாது, நான் ஒரு ரிவ்யூவர். யாராக இருந்தாலும் அவங்களோட பாசிட்டிவ் நெகட்டிவை பேசி தான் நான் பண்ண முடியும். ஸோ அதுதான் வந்து ஒரு நல்ல ரிவ்யூவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சரி, திவாகரை வந்து நீங்கள் வந்து கேரக்டர் அசாசினேஷன் பண்ணுறீங்க அப்படின்ற ஒரு கமெண்ட் வந்து என் மேலே பாஸ் பண்ணப்படுது. நீங்கள் ரொம்ப பாடி ஷேமிங் பண்ணுறீங்க, அது பண்ணுறீங்க, இது பண்ணுறீங்க. எஸ், நான் பண்ணுறேன். ஏன் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திவாகர் எல்லாத்துக்கும் டிசர்விங்கான பர்சன் அப்படிங்கிறது என்னுடைய அரவிந்தாக்ஸ் அப்படிங்கிற இந்த சேனல் என் கருத்தை பதிவு பண்ணுறதுக்கான ஒரு சேனல் தான். நான் என்ன நினைக்கிறேன், என் மைண்டுக்குள்ளே என்ன ஓடுது, ஒவ்வொரு கண்டஸ்டன்ஸை பற்றி என்னுடைய புரிதல் என்ன, ஸோ அதை பற்றி பேசுறதுக்கு தானே இந்த சேனல். ஸோ அதனால் அதை தான் நான் பண்ணுறேன் அப்படின்றதுல நான் நம்புறாத உறுதியாக இருக்கேன். சரி, திவாகரை நம்ம கேரக்டர் அசாசினேஷன் பண்ணலைங்க. ஒரு நடிகராகவே திவாகரை நம்ம ஏற்றுப்போமே. இன்னைக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சு, அது எத்தனை பேர் நோட் பண்ணீங்க? அதாவது பிக் பாஸ் வந்து இந்த வீட்டுக்குள்ள இந்த வாரம் முழுக்க என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கணும், அதுக்கு வந்து விக்கல்ஸ் நிறைய காமெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசும்பொழுது விக்கல்ஸை வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு சூப்பர்வைசராக வந்து கனி அவர்கள் நியமிக்கிறாங்க. ஸோ பிபி டீலக்ஸ் ஹவுஸ் வந்து ஒரு பக்கம் பிக் பாஸ் ஹவுஸ், ஒரு பக்கம் சூப்பர் டீலக்ஸ். இந்த ஸ்வாப் ஆகிறதுக்கு முன்னாடி இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா, நம்ம ஏதாச்சும் நம்ம வந்து ஒரு ட்ராமா மாதிரி பண்ணலாம், ஸ்கிட் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் பிளானிங் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போது வியானா அவர்கள் வந்து வியானாவும் திவாகரும் சேர்ந்து ஏதோ பண்ணுறதுக்காக போய் பேசிக்கிட்டு இருக்காங்க. வியானா ஒரு சீன் சொல்லி அதை வந்து நடிக்க சொல்கிறாங்க. அப்போ திவாகர் தெரியல, ஓவர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறா. அப்படி அந்த ஆளுக்கு கொஞ்சம் கூட நடிப்பு வரல, அது அந்த ஆள் உணரவே இல்லை. அவன் பண்ணுறதான் நடிப்புன்னு அவன் நினச்சிக்கிட்டு இருக்கான். வினோத் அதை தான் சொல்கிறார், உனக்கு சுத்தமாக நடிப்பே வரல அப்படின்னு சொன்னார். இப்போ வியானா ஒரே ஒரு வார்த்தை தாங்க சொன்னாங்க, ஆனால் இப்படி இல்லைன்னா இப்படி பண்ணுங்க, எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து சரியில்லை, டயலாக் வந்து ரிப்பீட்டட் டயலாகாக பேசுகிறீங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை சொன்னாங்க. உடனே இந்த ஆள் என்ன தெரியுமா அந்த இடத்துல சொன்னால், இது வந்து 1 hour எபிசோட்லேயே வந்துச்சு, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனால் பார்வதி கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணது 1 hour எபிசோடில் வரல. காட்டியிருந்தாதான் 1 hour எபிசோட் பார்க்கக்கூடிய மக்களுக்கு திவாகர் யாருன்னு தெரியும். அதெல்லாம் காட்ட மாட்டாங்க. திவாகருடைய ஃபன் எலிமெண்ட்டை மட்டுமே காட்டுறாங்க 1 hour எபிசோடில். இது ஒரு வகையான ப்ரொமோஷன். அப்போ இந்த ஆள் சொல்கிறான், ஏம்மா நான் வந்து தமிழ்நாட்டில் எவ்வளோ பெரிய நடிகன், நீ எனக்கே சொல்கிறியா அப்படின்ற ஒரு வார்த்தையை வியானாவை நோக்கி பயன்படுத்துகிறான். அதாவது வியானா வந்து உங்களுக்கு எனக்கு நடிக்க தெரியல, நீ சொல்கிறியா, நான் எவ்வளோ பெரிய நடிகன், தமிழ்நாட்டினுடைய நடிப்பு அரக்கன், எனக்கே சரி நீ சொல் அப்படின்ற ஒரு மெதப்பில் பேசுகிறான். நான் என்ன கேட்குறேன், நம்ம 200-300 படம் நடித்த ஒரு நடிகர் கூட பேசாத பேச்சை ஒரு 5 படத்துல வந்து ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டா வந்து திவாகர் பேசுறாரு அப்படின்னா இதுக்கு யார் காரணம்? இதனால தான் திவாகரை நம்ம விமர்சனம் பண்றோம். அந்த ஆள் கேரக்டர் வைஸும் சரி கிடையாது, அவனுடைய பேஷன் வைஸும் வந்து இப்பயே ஓவர் திமிரு, ஒண்ணுமே வரல, ஒண்ணுமே தெரியல, நடிப்புல ஏபிசிடி கூட தெரியாத ஒரு ஆளு இப்பவே நான் தான் அடுத்த சிவாஜி கணேசன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அவனை ஏதாச்சும் ஒரு குறை சொன்னாங்கன்னா அவனுக்கு அவ்வளவு கோபம் வருது. இன்னும் அவன் வந்து ஒருவேளை மக்களுடைய ஒரு பேட் லக்கு, அவன் வந்து வளர்ந்துட்டான், 4 படம் பண்ணிட்டான்னா என்ன பேசுவான்? இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு படத்தில் ஒரு இமேஜினேஷன் கூட இதை நினச்சி பார்க்க முடியல. எப்பா ஒரு படத்தில் திவாகர் நடிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், டேரக்டர்னு ஒருத்தர் இருப்பார். அந்த டேரக்டர் வந்து நடிச்சு காட்டுவார், சீனை நடிச்சு காட்டுவார், இந்த மாதிரி நடிங்க அப்படின்னு சொல்லுவார். அப்போ அந்த டேரக்டர்கிட்ட நீ சொல்லுவியா, எப்பா நீ சரியா பண்ணலப்பா, ரீடேக் எடுப்பான்னு சொன்னா நீ சொல்லுவியா? அப்படி இல்லை, இப்படிலாம் பேசுவியா? ஒரே டேக்கில் நடிக்கிறவளுக்கு அவ்வளோ பேர் அப்பா டேக்கிறான். நீ இந்த தற்பெருமையை தான் நம்ம கேள்வி கேட்குறோம். நமக்கு ஒன்றும் திவாகர் மேலே பர்சனல் வெஞ்சன்ஸ் கிடையாது, அந்த ஆள் யாருன்னே தெரியாது. இது புரிஞ்சிக்காம நீங்கள் சில பேர் வந்து பேசுறது வந்து எனக்கு புரியலை.
ஆடியன்ஸ் என்ன மைண்ட் செட்டில் இருக்கீங்கன்னு எனக்கு புரியல. ஆனால் நேற்று வரைக்கும் திவாகரை சப்போர்ட் பண்ணியிருந்தவங்களா இன்னைக்கு திவாகரை கழிவுகளி ஊத்துறாங்க. அதுக்கான காரணம் பெண்களிடம் அவர் வந்து செய்யக்கூடிய அந்த விஷயங்கள். இந்த ஆளை சொன்ன உடனே வியானா கிட்ட இவன் என்ன சொல்றான், உனக்கு கூட தான் எக்ஸ்பிரஷன் வரல, இந்த மாதிரி சொல்லணும்னா சொல்லிட்டே போறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பேச வினோத் வந்து திட்டுறா. அப்படி அந்த சண்டை சீரியஸான சண்டை தான். வினோத் வந்து உனக்கு நடிப்பே வரல, ஒரு பொண்ணுக்கிட்ட எப்படி பேசணும்னு பேச தெரியல அப்படின்னு சொல்லும் பொழுது, யோ நீ போயா, நீ எல்லாம் ஒரு ஆளா அப்படி இப்படின்னு மறுபடியும் அதாவது ஒருத்தரை வந்து டிப்ரெஸ் பண்ணி பேசுறது. நீ எல்லாம் எனக்கு ஈக்குவலா இருப்பியா, நீ எல்லாம் ஒரு ஆளா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து வினோத் மறுபடியும் உனக்கு நடிப்பு வரல அப்படின்றார். இவங்க ரெண்டு பேரோட காமெடி வந்து ஒரு சில இடங்களில் ஒர்க் அவுட் ஆகுது. காலையில் பார்த்தீங்கன்னா திவாகர் வந்து எண்ணெய் தேய்ச்சிட்டு இருக்கும்போது அங்கே கார்டன் ஏரியாவில் படுத்திருக்காரு. அப்போ வந்து இங்கே பாருங்க ஒரு ஆமை கரை ஒதுக்கி இருக்குது பாருங்க அப்படின்னு வந்து சொன்னதாக இருக்கட்டும். அதுக்கப்புறமா வீட்டுக்குள்ளே கழுத்தில் மாலை போட்டுட்டு திவாகர் நடந்துட்டு இருப்பாரு. அப்போ வந்து ஆடுக்கு வந்து தண்ணி தெளித்து ரெடியாக வச்சுருக்கோம், ஆடு தலையாட்டினா நாங்கள் வெட்டிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதாக இருக்கட்டும். இப்படி நிறைய இடங்களில் வினோத் வந்து திவாகரை யூஸ் பண்ணி பயங்கரமான ஃபன் பண்ணிட்டு இருக்காரு. இந்த ஆள் துருவ விக்ரமன் வந்தாரா வீட்டுக்குள்ள, அவர்கிட்ட போய் அன்னியன் சீன் நடிச்சு காட்டுறேன்னு சொல்லி பாவம் அவங்கள டார்ச்சர் பண்ணி எடுத்துட்டாங்க. பைசன் டீம் இந்த வீட்டுக்குள்ள ஏண்டா வந்தோன்னு ஆயிட்டு தான் வெளில போயிருப்பாங்க. அந்த அளவுக்கு கொண்டுட்டாங்க அவரை பிடிச்சி. திவாகரே இதை காரணமாக தான் நம்ம எதிர்க்கிறோம். மறுபடியும் இந்த கொஸ்டின் கேட்காதீங்க. அந்த ஆள் பேசிக்காவே சரியில்லை. இந்த மாதிரி ஒருத்தனை நம்ம சொசைட்டியில வளர விடக்கூடாது. இந்த ஒரு கருத்துல இருந்து நான் என்னைக்கும் மாற மாட்டேன். திவாகர் நாளைக்கு டைட்டிலே வின் பண்ணா கூட அந்த ஆளுக்கு நான் சப்போர்ட் செய்ய மாட்டேன். அவ்வளவுதானா? முடிச்சுட்டு நம்ம அடுத்த கண்டென்ட்டுக்குள்ள போவோம். ஸோ இன்னைக்கு என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படின்றத வந்து சிம்பிளா சொல்லிடுறேன். கனி அவர்களுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லப்பட்டது. அப்போ ஒரு பாயிண்ட் அழுத்தம் திருத்தமா சொன்னார் பிக் பாஸ், சில பேர் நைட்ல மைக்கை கழட்டி வச்சுட்டு பேசுறாங்க, அதை கவனிங்க அப்படின்னு சொன்னார். ஸோ அதுக்கான பனிஷ்மெண்ட் எல்லாமே தோப்பு காரணம் போடுறோம் அப்படின்னு கனி ஒரு பக்கம் டிசைட் பண்றாங்க. கமருதீன் வந்து துஷார் கிட்ட நீ அவகிட்ட வந்து கொஞ்சம் உஷாரா இரு, ஏன்னா உன்னை யூஸ் பண்ணிப்பா அப்படின்ற ஒரு விஷயத்த துஷார் கிட்ட சொல்லியிருக்காரு. துஷார் நேராக போய் அரோரா கிட்ட வாந்தி எடுக்க அரோரா உட்காந்து ஓன்னு ஒப்பாரி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதன் பிறகு இந்த மைக்கு நைட்டில் வந்து கழட்டி வச்சுட்டு பேசுறீங்க அந்த ஒரு விஷயத்த பிக் பாஸ் சொன்ன பிறகு ஆதிரியும் துஷார் கிட்ட என்ன சொல்லியிருக்காங்க, அவட்ட பேசுறதை அவாய்ட் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கும் அரோரா ஓன்னு அழுக. அப்போ அந்த மாதிரி என்ன சொல்லுது, நானும் அவங்ககிட்ட வந்து பேசுறேன், நானும் அவங்ககிட்ட எல்லாமே பண்றேன், என் ஃப்ரெண்டு நினைச்சா அவளே இப்படி சொல்லிட்டாலே, வெளியில உன் ஃப்ரெண்டு இன்னும் நிறைய சொல்லியிருக்காங்க ரியா, வெளில போய் பார்த்தீங்கன்னா உனக்கு நல்லாவே தெரியும், பண்ணக்கூடிய விஷயங்களை தான் பேசுவாங்க. அரோரா ஒன்றும் உத்தமி கிடையாது, சரியா? ஸோ இந்த ஒரு விஷயம் நடக்குதா. அதுக்கப்புறமா ஒரு டாஸ்க்கு, அந்த டாஸ்க்கை கொடுத்து பிக் பாஸ் வீட்டிலேருந்து 2 பேர், பிபி ஹவுஸ்லேருந்து 2 பேரை ஸ்வாப் பண்ண சொல்கிறாங்க. சபரி இங்கே வர, பார்வதியும் வியானாவும் அங்கே போகிறாங்க. அதுக்கப்புறமா நாமினேஷன் ஃப்ரீ பாஸுக்கான அந்த ஒரு டிஸ்கஷன் போய்கிட்டு இருக்கு. 2 பேர் வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸும் போயிருக்கு. ஒன்று எப்ஜே, இன்னொன்று திவாகர். சுபிக்ஷா எவ்வளோ போராடினாங்க. சுபிக்ஷா வந்து கேம் விளையாண்டு மக்களை சந்திச்சு தான் வீட்டுக்குள்ள ஸ்டே பண்ண முடியும். நீங்க நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் மட்டுமே வாங்கி இந்த வீட்டுக்குள்ள நான் ஸ்டே பண்ணிடுவேன் அப்படின்னு நம்பினீங்கன்னா அது உங்களுடைய மிகப்பெரிய முட்டாள்தனம். ஸோ நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் மேல வைக்கிற அந்த நம்பிக்கையை உங்க மேல வைங்க, நீங்க ஜெயிப்பீங்க. ஏன்னா அவங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் இருக்கு, வெளியில பார்க்க முடியுது. இப்பயே சுபிக்ஷாவுக்கு தான் பல பேர் ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க, அது வேற கதை. அதுக்கப்புறமா நாமினேஷன் நடக்குது. இந்த நாமினேஷன்ல 9 பேர் வந்து வராங்க. அரோரா, ஆதிரை, துஷார், அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ரம்யா, நெக்ஸ்ட் கானா வினோத் அவர்கள், கலை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் 3 பேர் யாருன்னு தெரில. சரி, ஓகே, நாமினேஷன் டக்குன்னு நான் மறந்துட்டேன், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இதன் பிறகுதான் பார்வதி அவர்கள் அந்த வீட்டுக்கு ஸ்வாப் ஆன பிறகுதான் திவாகருடைய, இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு கண்டென்ட்ல பேசணும் இல்லையா, திவாகரின் லீலைகள், அந்த லீலைகள் எல்லாமே நடக்குது. பார்வதி அங்கே இங்குமா தொடுறாரு. பார்வதியே ஒரு இடத்துல கேட்குறாங்க, என்ன இப்படி வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா அந்த வீடியோவும் நான் வந்து போடுறேன், நீங்க நல்லா பாருங்க. யாரோ ஒரு ஆளுக்கு எனக்கு பாறை விட்டு கொடுக்க மனசே வரல. எவனோ ஒருத்தன் கல்யாணம் பண்றதுக்கு நானே நேற்று வரைக்கும் அரோரா சுத்தி இருந்தீங்க, திடீர்னு வந்து பாருன்றீங்க. திடீர்னு வந்து எதுக்கு என் பக்கம் திரும்புற? யாரோ ஒரு ஆள் கல்யாணம் பண்றதுக்கு பேசாம நானே பேசாம நீயே வா. வேணாம் யோசிக்காத. அந்த ஆள் தங்கச்சினா தங்கச்சியா பார்க்கணும். தங்கச்சின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுகிட்ட இன்னைக்கு நீ வேற கண்ணோட்டத்தில் பேசுற பாக்குற அப்படின்னா, இதுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு வகையில் அந்த வீட்டில் இருக்கிற பெண்களும் அமைதியா இருக்கிறது ஒரு மிகப்பெரிய காரணமா இருக்கு. அந்த ஆள் இப்படி ஒருத்தவங்க கிட்ட லிமிட்டை மீறும் போதே எல்லாரும் ரியாக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா வேற மாதிரி கதை போயிருக்கும். இந்நேரம் திவாகருக்கு ரெட் கார்டே கிடைச்சிருக்கும். ஆனா அங்க இருக்கிறவங்க அமைதியா இருக்கிறதுனால இந்த ஆள் மீண்டும் மீண்டும் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்படி வினோத்து கூட உனக்கு நடிக்க தெரியலன்னு சொல்லும் போது சுபிக்ஷாவும் இவங்க வியானாவும் சண்டை போடுறாங்க வினோத் கிட்ட. அப்படிலாம் சொல்லாதீங்க, ஏன் பயப்படுறீங்க? ஏன் அவரோட ஃபேன்ஸ்க்காக பயப்படுறீங்களா?
இது ஒரு கேமே கிடையாது, இது கேவலமான கேம். உங்க 2 பேருக்கும் நல்லாவே தெரியும், திவாகர் வந்து ஒரு நடிப்பறக்கன் கிடையாது, அவன் வந்து துடிப்பறக்கன், அவன் ஒரு கிறுக்கறக்கன், அவன் வந்து ஒரு அரிப்பறக்கன். அவனுக்கு சுத்து போட்டாலும் நடிப்பு வராது. அவனால எப்போதும் ஒரு ஹீரோவாகவோ இல்ல ஒரு நல்ல ஒரு ஆர்டிஸ்டாகவோ வரவே முடியாது. அந்த ஆளுக்கு நடிப்பே தெரியாதுன்னு இவங்களுக்கு தெரியும். ஆனா தைரியமா பேசுறதுக்கு உங்களுக்கு வந்து அந்த கட்ஸ் இல்லை. திவாகருடைய ஃபேன்ஸை பார்த்து பயப்படுறீங்க. இதுக்கு எதுக்கு நீங்கள் பிக் பாஸ்க்கு வரணும்? தைரியமாக பேசுறதுக்கான ஒரு ஷோ தானே அது. அது இல்லாத ஒரு பர்சன் நீங்கள் எதுக்கு வந்து இந்த ஷோக்கு வந்து எதுக்கு உங்களுக்கு டைட்டில் ஆசை வேற? ஸ்ட்ரெயிட் டு ஃபேஸில் பேசணும்ல, அவன் தான் உண்மையான டைட்டில் வினராக இருக்க முடியும். ஸோ இன்னைக்கு நடந்த விஷயங்கள் இவ்வளவு தான். நான் பண்ண வேண்டிய எக்ஸ்பிளனேஷன்லாம் கொடுத்துட்டேன். இதுக்கப்புறமும் நீங்கள் வந்து பேசுனீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது. உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. முடிஞ்சால் இந்த வீடியோ ஒரு 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் அரவிந்தன்.